பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள். வித்தகனாய் கல்வி பெற செய்தாள். மேதினியில் நாள் வாழ செய்தாள். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடிப்பண மறுப்பவன் எவரும் இல்லை, ஏறும் இல்லை, மண்ணில் எவரும் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏற்றுக்கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நல்லை தீடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவார். ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டார். மேலெல்லாம் நிலைத்திட பாடுபட்டே செய்திடுவார். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அன்னையை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. அதனால இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள எங்களுக்கு தலைப்பு என்னன்னா, இன்றைய உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி. தொலைக்காட்சின்னு ஒண்ணு இல்லைன்னா மனுஷனுமே இல்லை, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. அந்த தொலைக்காட்சியை பற்றி பேசுவதற்கு 2 அடிமைகள் வந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தீயாக வீச இருக்கிறார்கள். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகம் ஊட்டினா எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். கைத்தட்டும் பொழுது எல்லாருக்குமே மருந்துகளை வளர்த்துக்கிறாங்க. அப்படியே நம்ம உடனே பார்த்துட்டு பேசலாம். சந்தோஷம் நல்லா ஒரு கைத்தட்டு கொடுக்க பாக்குறாங்க. தொலைக்காட்சி இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சியே என்ற அணித் தலைவர் இவர் ஸ்ரீலங்கா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பரிசு பெற்றவர், ஆங்கில ஆசிரியர். ஆங்கிலத்தில் 5 மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு பெரிய பேச்சாற்றல். அதே மட்டும் இல்லாம தமிழ்ல அருமையா பேசுவாரு, இங்கிலீஷும் தமிழ் கலந்து பேசுவாரு, பாடுவாரு, ஆடுவாரு. கொஞ்சம் விட்டீங்கன்னா மேடை விட்டு ஓடி விடுவாரு. அப்படியாப்பட்ட ஆள் அவரு. பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் சந்திரமௌலி அவர்கள், MBA PhD அவர்கள். இவருக்கு துணையாக சன் டிவி, கேப்டன் டிவி, பல டிவிகளில் பேசியவர். தன்னுடைய பேச்சு மட்டுமல்ல, பாட்டிலே அனல் பறக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வெண்மணி சிந்து அவர்கள்.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பேராசிரியர் ஞானகுமார் MA MP PhD அவர்கள். எப்படியா மருந்த குடிச்சு எப்படியா உயிர் வாழ முடியும்? டிவியை பார்த்து எங்க பசங்க எல்லாம் வீணா போறான், விளங்காம போறான். அதை எப்படியா நன்மைன்னு சொல்ல முடியும்? அது வீழ்ச்சி தான் என்று அணியின் தலைவர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆசிரியர் ராஜலிங்கம் பேராசிரியர் டீச்சர் ட்ரைனிங்கா படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இவங்க டீச்சர். அப்படியாப்பட்ட டீச்சர் நல்லா பேசுவாங்க. சந்திர பெருமாள் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் மயிலை தனக்கென்று ஒரு தனி முத்திரை படித்தவர். ஒரு 30 திரைப்படங்கள்லாம் பாக்குறீங்கல்ல, அவங்களுடைய ரஜினி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி பேசக்கூடிய பெரிய பேச்சாற்றல் மிக்கவர். அவங்க குரல்லாம் பேசுவார். இளம் புயல் மணிகண்டன் அவர்கள். கீபோர்டு வாசித்துக் கொண்டிருப்பவர் எனது அருமை நண்பர் காரை பாக்யராஜ் அவர்கள். ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள். ஆடியோ அண்ணன் அண்ணன் கிருஷ்ணா அவர்கள். மேல வாங்க. நகைச்சுவை திலகம் எங்கள் அன்பு நண்பர் நடுவர் வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள். அதே மாதிரி நம்ம தமிழன் மட்டுமே இந்த உலகத்துல வித்தியாசமான ஆளு. ஒரு 3 பேரு கப்பல் போட்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தவன் ஜெர்மனிக்காரன், ஒருத்தவன் ரஷ்யாக்காரன், ஒருத்தவன் தமிழன் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த போட்ல ஓட்ட விழுந்துருச்சு. ஓட்ட விழுந்தோன்னா அந்த போட்டு ஓட்டவர் சொன்னாரு, கையில போகுது, நீ ஏதாவது தூக்கி போடுங்க அப்படின்னு. ரஷ்யாக்காரர் என்ன பண்ணாரு, அப்படியே வெறும் கோல்டா தூக்கி தண்ணியில போட்டுக்கிறாரு. நம்மளால தமிழை கட்டுறேன், என்ன ஆகுதுன்னு, என் நாட்டுல இதெல்லாம் சர்வ சாதனங்கண்ணா, நான் சம்பாதிச்சுவாங்கண்ணா. அடுத்தது ஜெர்மனிக்காரு வெறும் கரன்சியா தூக்கி கடல்ல கொட்டிருக்கிறான். என்ன என் நாட்டுல இதெல்லாம் சர்வ சாதனங்க, நான் சம்பாதிச்சுருவேன் அப்படின்னா. அவர் போட்டு ஓட்ட சொன்னாரு, ஏதோ தமிழர நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க, ஏதாவது தூக்கி போடியா அப்படின்னு. பக்கத்துல ஜெர்மனிக்காரன் ஜப்பான்காரனால அப்படியே தூக்கி தண்ணி வைக்கிட்டான். நம்ம என்ன ஆகுதுன்னா, என் நாட்டுல சர்வ சாதனங்க அதெல்லாம் அப்படின்னா. அதனால பேச்சாளர் பெருமக்களுக்கு ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லி நான் பட்டிமன்றத்தை துவக்கிறேன். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான், எம்ஜிஆர் வந்தது எம்பிஆர் வந்தது இந்த சினிமாதான், தலை வளர்ந்தது இங்கேதான், தலை வளர்ந்தது இங்கேதான், கட்டி பிடித்தது ஆட்சி கொடுத்தது இந்த சினிமாதான், இந்த சினிமாதான், இந்த சினிமாதான், இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான். முதலாவதாக தொலைக்காட்சி நம்மளுடைய மக்களை சீரழிக்கிறது, இது தொலைக்காட்சியே என்ற அணியை துவக்கி வைக்க பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆசிரியர் ராஜலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.